வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டத்தினால் கல்லூரியில் மாணவிகளின் சேர்க்கை எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 34%. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம். இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டமானது அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று பின்னர் உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 2.73 லட்சம் மாணவிகள் பயனடைகின்றனர். மேலும் நடப்பு கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கையானது 34% அதிகரித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 15, 2022. முதல்வரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டமானது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தமிழகத்தில் உள்ள 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 16.85 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து அதிகரிப்பது மட்டுமின்றி மாணவர்களின் வருகை பதிவும் கற்றல் விளைவுகளும் மேம்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2022 மற்றும் 23ஆம் கல்வியாண்டில் தமிழகத்தின் பொருளாதாரம் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 8.19%. 2022 மற்றும் 23ஆம் ஆண்டில் தமிழகத்தின் பொருளாதாரமானது 8.19% உயர்ந்துள்ளது. மேலும் தமிழகத்தின் பணவீக்கமானது பார்த்தீங்கன்னா 5.97% உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாடுகளில் யூபிஐ சேவை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி இலங்கை, மொரிஷியஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் மொரிஷியஸ் நாடுகளில் ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறையான யூபிஐ ஆனது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டல்லாஸ் ஓபன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாமி பால். டல்லாஸ் ஓபன் ஏடிபி டென்னிஸ் போட்டியானது அமெரிக்காவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாமி பால் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக ரேடியோ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 பார்த்தீங்கன்னா உலக ரேடியோ தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா ரேடியோ எ செஞ்சுரி இன்ஃபார்மிங், என்டர்டைனிங் அண்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடுவின் பிறந்த நாளான பிப்ரவரி 13ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.